கொண்டாட ஊராட்சி விநாயகர் மகளிர் சுய உதவிக்குழு இந்தியன் வங்கியின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கடனுதவி வழங்கி வாங்கிக்கோங்க. நல்லா தொடர்ந்து வெள்ளந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த மூலக்காடு ஊராட்சி பகுதியில் உள்ள பூஞ்சி மகளிர் சுய உதவிக்குழு இந்தியன் வங்கியின் சார்பில் நாமக்கல் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு நான் பங்கேற்ற முதல் அரசு நிகழ்ச்சி. இன்று நாங்கள் ராசிபுரத்திலிருந்து பங்கேற்றுட்டு வரேன். இது 4வது நிகழ்ச்சி. மக்களுக்கு பயனளிக்கும் அனைத்து திட்டங்களையும் பெற்று நாமக்கல் மாவட்டத்தை ஒரு முன் மாவட்டமாக, மாநிலத்திலே முதல் மாவட்டமாக மாற்றுவதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன். நாமக்கல் ஒரு தொழில் நகரம், தொழில் மாவட்டம். இங்கே போக்குவரத்து சம்பந்தப்பட்ட, லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்கு. முட்டை சம்பந்தப்பட்ட தொழில், விவசாய தொழில், நிறைய தொழில்கள் இருக்கு. அது இல்லாம இது ஒரு கல்வி மாவட்டமாக திகழ்கிறது. அதற்கு தேவையான உதவிகளும் திட்டங்களையும் கொண்டு வருவதற்கும் அனைத்து விதமான பணிகளையும் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினராகட்டும், அதே போல அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் மூலமும் தொடர்ந்து செயல்பட்டு அனைத்து நல்ல திட்டங்களையும் மாவட்டத்தை கொண்டு வருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஆன்லைன் மூலம் சோதனை ஓட்டத்துல தான் இருக்கு. நாங்க ஒரு 6-7 மாசம் ஆயிடும். அதுதான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்னென்ன தேவை இல்லை, என்னென்ன இல்ல மாவட்டத்துல முதல்ல நாங்க ஐடென்டிஃபை பண்ணி நாங்க கொண்டு வருவோம். எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நாங்க உட்கார்ந்து பேசி என்னென்ன திட்டங்கள் படிப்படியாக கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்போம். இப்பதான் என் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு தீர பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்றேன். மனித வரித்துறை நல்லா செயல்படுறது. முக்கியமா முதல்வர்கள் கேட்ட எங்ககிட்ட எல்லாம் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த விதத்திலையும் கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாங்க அதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அது மக்களும் விழிப்புணர்வோட, யாரும் லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அது மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த அதிகாரிகள் லஞ்சம் கேட்டாலும், எந்த துறையா இருந்தாலும் சரி, உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கோ தெரியப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.